ஏப்ரல் 10 டு ஏப்ரல் 14 ஒரு லாங் வீக்கெண்ட் அப்படின்றதுனால நான் சதீஷ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் உத்தரகாண்டுக்கு. உத்தரகாண்டில் 2 பிளேஸ் விசிட் பண்ண போகிறோம், ஜிம் கார்பெட் அண்ட் நைனிடால். எல்லாரும் சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டில் வந்து மிட் நைட் போல் லேண்ட் ஆகிட்டோம். ஏர்போர்ட்டில் இதை என்னால் பார்த்துட்டு சொல்லாமல் இருக்கவே முடியல. டாய்லெட்டுக்கு ஒதுங்கும் இடங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இது கரெக்டான தமிழாக்கமானு எனக்கு தெரியல. நிஜமா நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். எங்களுக்கு லாஸ்ட் கால் வேறு கொடுத்துருக்குறாங்க. பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். போயிட்டு இருக்கோம், பார்ப்போம். டைம் தான் 3 மணியா? காத்தால 3 மணிக்கு ஃப்ளைட்டு டெல்லி. காத்தால 3 மணிக்கு ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து டெல்லிக்கு. ஏன்னா பிகாஸ் நாங்கள் இந்த டைம் தான் ப்ரெஃபர் பண்ணோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒர்க் முடியறதுக்கு 11 o'clock ஆகும். ஸோ 3 o'clock தான் எங்களுக்கு கம்ஃபர்டான டைமு. ஸோ காலையில் அரவுண்ட் 5:30க்கு நாங்கள் கரெக்டாக டெல்லியில் லேண்ட் ஆகிட்டோம். ஒரு 1/2 hour to 1 hour தான் வந்து இதில் வந்து ஃப்ளைட்டில் வந்து தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு டெல்லி ஏர்போர்ட்டில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாங் வீக்கெண்ட் உத்தரகாண்ட் போகிறோம். இங்கேருந்து 5 hours ஜிம் கார்பெட்டு ட்ராவல். காரும் வந்துடுச்சு, எல்லாம் கிளம்பியாச்சு. காஃபி குடிச்சிட்டு இப்போது கேப் பிடிச்சி ஜிம் கார்பெட் போனோம். ஜிம் கார்பெட் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சஃபாரி போக போகிறோம். 5 hours ட்ராவல். போகிற வழியில் எங்கேயாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகணும். இப்போது டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கோம். தெரியுதா? செக்யூரிட்டி தான் தெரியுறாரு. நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்டை ரீச் ஆன உடனே எங்களோட கேபு டிரைவர் எல்லாருமே வந்தாச்சு. யூஸ்வலாக எங்களோட ட்ரிப் எல்லாமே எங்களோட ஃப்ரெண்ட் ஜோதீஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஜேஎஸ் ஹாலிடேஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அவரு தான் வந்து எங்களோட ட்ரிப் பிளானிங் எல்லாமே பண்ணுவார். ரொம்ப பக்காவாக இருக்கும். நம்மளோட ப்ரெஃபரன்ஸ் என்னவோ அதுபடி ஹோட்டல் ரெசார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பட்ஜெட் என்ன, நம்ம ப்ரெஃபரன்ஸ் என்ன, அதுபடி வந்து அவர் பண்ணுவார். ஈவன் நானும் சதீஷும் போகும்போது கூட வந்து அவர் தான் வந்து எல்லா பிளானிங்கும் பண்ணுவார். நார்த் ஈஸ்ட் ட்ரிப்லாம் நாங்கள் போகும்போது அவர் தான் எங்களுக்கு ட்ரிப் பிளான் பண்ணார். ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி, ஒரு கப்புலாக போகணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஹீ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நம்மளுடைய ப்ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பக்காவாக புக் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இது நாங்கள் 5 பேருன்றதுனால ஒரு அர்டிகா கார் தான் வந்து நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். இன்னோவா வாஸ் அ லிட்டில் பிட் காஸ்ட்லியாக. ஸோ எர்டிகா ஷுட் பி ஓகே அப்படின்னு நினச்சோம். கரெக்டாக பர்ஃபெக்டான டைமுக்கு டிரைவர் வந்துட்டார். வந்த உடனே எங்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து மேலே கட்டிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். 5 hours ஆகும் நாங்கள் ஜிம் கார்பெட்டை ரீச் பண்ணுறதுக்கு. ஹலோ டெல்லி வந்தாச்சு. ஒரு வழியாக காரும் வந்தாச்சு, எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு 5 hours ட்ராவல் ஜிம் கார்பெட் போயிடுவோம். என்ன பண்ண போறோம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். புலியை பார்க்க போகிறோம். புலி வருது. அங்கே போயிட்டு 2 தடவை சஃபாரி போக போகிறோம். அதுக்கப்புறம் நைனிடால் போக போகிறோம். இதுதான் பிளான்னு. ஸோ 5 மணி நேரம் இப்போ ட்ராவல் பண்ணணும் டெல்லியிலேருந்து. அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு சஃபாரி போக போகிறோம். ஒருத்தர் மட்டும் தனியாகவே நின்றுனே இருக்காரு. அவர் நாங்களும் ஃப்ரேம்குள்ளே எப்படியாவது கவர் பண்ணணும்னு பார்க்குறோம். ஆமாம், வர மாட்டார். ஸோ லக்கேஜ் எல்லாம் கட்டிட்டாங்க. இனிமேல் டவுட்டாக இருந்தது, ஒரு வழியாக கட்டிட்டாங்க. கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. தூங்க வேண்டியதுதான். சுத்தமாக தூக்கமே கிடையாது. எல்லாரும் அப்படியே நைட் ஃபுல்லாக ட்ராவல் போய் என்ன போய் டெல்லியிலேருந்து கிளம்புன உடனே ஃபஸ்ட்டு டெல்லியோட அவுட்ருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவுட்ருக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஏன்னா பிகாஸ் டெல்லி டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டிரைவர் நிறுத்தினார். ஷிவ்தாபா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிறுத்தினார். நான் ஜென்ரலாக வந்து இட்லி தான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். இட்லி இருந்தது அந்த இடத்துல. ஸோ தெரியாமல் இட்லி ஆர்டர் பண்ணிட்டேன். ரொம்ப கொடூரமாக இருந்தது இட்லி. அதுக்கப்புறம் தான் ஐ ரிக்ரெக்டட். ஐ தாட் ஐ ஷுட் ஹவ் ஆர்டர்ட் பராத்தா. எல்லோரும் பராத்தா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த பராத்தா மேலே பட்டர் வந்து பயங்கர ட்ரிப்பிங் பட்டரோட செமையாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அவ்வளோ பட்டர் இது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இட்லி ஆர்டர் பண்ணேன். ஆனால் இட்லி வந்து ரொம்ப 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 கொடூரமாக இருந்தது. என்னால் சாப்பிட முடியாமல் அந்த இட்லியை சாப்பிட்டேன். தேங்க் காட், நல்ல வேலை வந்து ஒரு காஃபி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காஃபியை குடிச்சு மனசு தேத்திக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சு. எங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து டைரெக்டாக ஜிம் கார்பெட்
கார்பெட் தான் வந்து போனோம். ஸோ ஜிம் கார்பெட்டில் 3 o'clock வந்து ஆல்ரெடி நாங்கள் சஃபாரி புக் பண்ணிட்டோம். எங்களோட ட்ராவல் ஏஜென்ட் ஆல்ரெடி 2 சஃபாரி புக் பண்ணிட்டாரு. ஒன்று வந்து ஈவினிங் 3 o'clock, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்து இன்னொரு சஃபாரி புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எங்களுக்கு தெரியல கரெக்டான டயத்துக்கு எங்களால் ரீச் பண்ண முடியுமான்னு. டிஃபன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, செம்மையாக இருந்தது. ஆலு பரோட்டா, பட்டர், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பிக்கல். இப்போ டைமுக்கு போக முடியுமான்னு தெரியல. போயிடலாம். இது டிரைவரை கொஞ்சம் புஷ் பண்ணுவோம். அங்கே தான் போய் பார்க்கணும். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஒரு கல் இட்லியும் கல் வடையும் சாப்பிட்டேன். இங்க வந்து இட்லி சாப்பிட்டா அப்புறம் இதுதான் கதி. ஆமா, மசால் தோசை நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நல்லா கிறிஸ்பியா இருந்தது. காஃபியும் நல்லா இருந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. லஸ்ஸி நல்லா இருந்தது. ஆலு பரோட்டா சூப்பரா இருந்தது. ஆலு பரோட்டா நல்லா இருந்தது. ஆனா அவ்வளோ பட்டர். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வண்டியில் ஏறின உடனே டிரைவரை வி கெப்ட் புஷிங். ஏன்னா 3 மணிக்கு எங்களுக்கு சஃபாரி இருக்குது, எங்களுடைய ஜீப் வந்துடும். ஸோ அதனால் 3 மணிக்குள்ளே நாங்கள் ஜிம் கார்பெட் போயிடணும். அதுக்குள்ளே நாங்கள் லஞ்சையும் முடிச்சிருக்கணும். அப்படின்றதுனால நாங்கள் வந்து வி கெப்ட் புஷிங் டிரைவர். பட் அவர் வந்து நிஜமாலுமே பக்காவாக கொண்டு போய் எங்களை கரெக்டாக 2:45க்கு ஒரு இடத்துல லஞ்சுக்கு வந்து ஸ்டாப் பண்ணார். இதுதான் அந்த இடம். ஓரளவுக்கு டீசெண்டான லஞ்ச் நல்லா இருந்தது. ஏன்னா த சஃபாரி இஸ் கோயிங் டு பி ஃபார் 4 hours. 4 மணி நேரம் ஜிம் கார்பெட்டில் சஃபாரி இருக்கும். ஸோ அதனால நைட் ஆகிடும் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து அங்கேருந்து ரூமுக்கு வரத்துக்கு. ஸோ இங்கேயே வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சஃபாரியோட ஜீப்பில் ஏற வேண்டியது தான். இங்கே வந்து நல்ல பக்கா லஞ்ச் கிடச்சிது. தேங்க் காட் கொஞ்சம் எங்களுக்கு ரைஸ் கிடச்சிது. ஸோ அதனால வந்து இங்கே வந்து நாங்கள் ரைஸு, பராத்தா இது எல்லாமே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். காரில் வரும்போது கொஞ்ச நேரம் எங்களால் நல்லா தூங்க முடிஞ்சிச்சு. டிரைவரும் பக்காவாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். அதனால் நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இந்த இடத்துல லஞ்சுக்கு நிறுத்தும்போது எல்லாருமே நல்லா வயிறு நிறைய சூப்பராக சாப்பிட்டோம். ஸோ நான் வந்து இந்த தடவை சான்ஸே எடுக்கல. நானும் வந்து ஒரு பராத்தா சாப்பிட்டேன். அது இல்லாமல் வந்து கொஞ்சம் ரைஸ் கிடச்சிது. தயிரெல்லாம் அங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல கெட்டி தயிர் இருந்துச்சு. ஸோ ரைஸு, தயிர் இது போட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே எங்களோட ஜீப்பும் வந்துடுச்சு. நாங்கள் சஃபாரி போகிற ஜீப் வந்து இதுதான். ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு சஃபாரிக்கு இந்த ஜீப்பில் போர்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோம். கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் ஃபாரஸ்ட்டோட என்ட்ரி கேட் வந்து வரும். இந்த ஜிம் கார்பெட் அப்படின்ற நேஷ்னல் பார்க் வந்து இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட் நேஷ்னல் பார்க். 1936 இந்த நேஷ்னல் பார்க் வந்து பிரிட்டிஷ் ராஜாவில் உருவாக்கப்பட்டது. இது வந்து நைனிடால் டிஸ்ட்ரிக்டில் உத்தரகாண்ட் அப்படின்ற ஸ்டேட்டில் வந்து இந்த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் இருக்குது. இது வந்து ப்ராஜெக்ட் டைகர் இனிஷியேட்டிவ்க்கு கீழே டெவலப் பண்ண நேஷ்னல் பார்க். இந்த நேஷ்னல் பார்க் மட்டும் கிட்டத்தட்ட 520 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து கவர் பண்ணுது. இதில் வந்து ஹில்ஸு, ரிவர் பெல்ஸ் இருக்குது, மார்ஷ்லேண்ட், கிராஸ்லேண்டு, நிறைய லேக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த என்டையர் நேஷ்னல் பார்க்கே ஒரு மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. டுவர்ட்ஸ் த நார்தர்ன் சைடு வந்து லோவர் ஹிமாலயா ரேஞ்ச் இருக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் த சவுத் வந்து ஷிவாலிக் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹில்ஸ் இருக்குது. மத்தியானம் 3 மணின்றதுனால ஸோ எல்லாருமே ஒரு கேப் வாங்கி கேப் போட்டோம். பிகாஸ் இட்ஸ் அன் ஓப்பன் ஜீப். அதனால் கேப்பை போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக டிரைவர் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டுவர்ட்ஸ் த கேட் வந்த பிறகு அங்கேருந்து ஒரு கைடு நமக்கு கொடுப்பாங்க. அங்கே நம்மளுடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு கைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக வேண்டியது தான். ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்குக்கு நிறைய என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 7 zones இருக்குது அண்ட் 7 என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு போன இந்த என்ட்ரி பாயிண்ட் பேர் வந்து ஃபேட்டோ ஜோன். ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் கேப்லாம் வாங்கி போட்டோம். பெருசாக புளி பிடிக்க போகிற மாதிரி பார்க்கலாம். பார்க்கவாது செய்கிறோமான்ட்டு கேட்டிருக்கோம். காமிச்சிருப்பேன் எப்படியாவதுன்ட்டு. 6:30 மணி வரைக்கும் எப்படியாவது அலசி தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு அது கூட புளி சாதம் சாப்பிட்டுட்டு தான் வரோம். நாங்கள் பார்த்துடலாம். இதுதான் ஈகோ டூரிசம் ஜோன். பேண்டோன்னு சொல்கிறாங்க. அதனால் எது கரெக்டுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்களே எது கரெக்டுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த ஃபேத்தோ அப்படின்ற என்ட்ரி பாயிண்ட் வந்து 7th என்ட்ரி பாயிண்ட் அண்ட் டெல்லி ஏர்போர்ட்லேருந்து வரும்போது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து இருக்கும். இங்கேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் வந்து ராம்நகர். ராம்நகர் தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமஸ் என்ட்ரி பாயிண்ட்ஸும் இருக்கிற இடம். இவங்க தான் எங்களுக்கு அலோகேட் பண்ண கைடு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல. ஸோ அதனால வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்திலாம் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ திடீர்னு பார்த்தா வந்து டிரைவர் என்ன சொன்னாருன்னா, எங்கேயோ கொஞ்சம் எலஃபெண்ட் இருக்குது அப்படின்னு அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. வந்த உடனே பயங்கர ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டார். இந்த எலஃபெண்ட்டோடைய ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். நீங்கள் பாருங்கள், பின்னாடி உங்களுக்கு அந்த எலஃபெண்ட் எல்லாம் தெரியுதா? ஸோ அவருக்கு வந்து இன்னொரு ஜீப்லேருந்து வந்தவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இங்கே தான் வந்து எலஃபெண்ட்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு. உடனே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தார். ஓட்டிகிட்டு வந்துட்டு இந்த ஸ்பாட்டில் வந்து கொஞ்ச நேரம் நிறுத்திட்டார். இந்த ஸ்பாட்டில் கொஞ்ச நேரம் நிறுத்தினோடனே இந்த எலஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக குளிச்சிட்டு இருந்தது. அங்கே வந்து ஒரு குட்டி இருந்தது. 2, 3 எலஃபெண்ட்டுக்கு நடுவில் ஒரு குட்டி இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே எலஃபெண்ட் இருக்குன்ற நியூஸ் கேட்ட உடனே நிறைய ஜீப்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஃபுல்லாக சுற்றி நின்றுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் இங்கேயே வந்து எலஃபெண்ட்லாம் போகிற வரைக்கும் இங்கேயே நின்றுட்டுருந்தோம். இந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேஜராக வந்து டைகர் ரிசர்வ் தான் இது. ஸோ டைகர், எலஃபெண்ட் இது 2மே வந்து மேஜர் அனிமல். லெப்பர்ட்ஸ் இருக்குது, பட் லெப்பர்ட் ஸ்பாட்டிங் வந்து அந்தளவுக்கு இது வரைக்கும் யாரும் பெருசாக பார்த்ததில்ல. டைகர் நிறையா ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நாங்களும் இந்த சீசனில் வந்திருக்கோம். ஏன்னா பிகாஸ் ஏப்ரல், மே தான் வந்து டைகர் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டிசம்பர், ஜான்வரிலையும் வந்து வரலாம். தட் சப்போஸ் டு பி அ வின்டர் சீசன். ஸோ அப்போ வந்து ஃபாரஸ்ட் பார்க்குறதுக்கு லஷ் க்ரீனாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபாரஸ்ட்டு. பட் ஆனால் டைகரோ எலஃபெண்ட்டோ ஸ்பாட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் வந்து கம்மி. ஏன்னா பிகாஸ் வாட்டர் சோர்ஸஸ் எல்லாமே உள்ளாரே இருக்கும். அதனால் வந்து அனிமல்ஸ் பெருசாக வெளியில் வராது. இது வந்து சம்மர் சீசன் அப்படின்றதுனால நிறைய வந்து வாட்டரை தேடி இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்துச்சு. கரெக்டாக வந்து எலிஃபெண்ட்டை பார்த்துட்டு வந்த உடனே இன்னொரு இன்ஃபர்மேஷன் டிரைவருக்கு வந்துச்சு. அதோட மறுபடியும் பயங்கர வேகமாக எடுத்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போனார். ஜஸ்ட் see what it is. இந்த டைகரோட பேர் வந்து நக்கட்டி. இது வந்து ஒரு டைக்ரஸ். இது ஏன் நக்கட்டி அப்படின்னா, இதோட மூக்கில் வந்து ஒரு தழும்பு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதோடைய பேர் வந்து நக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் வந்து பெங்கால் டைகர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நேஷ்னல் பார்க்கு. ஜிம் கார்பெட் பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, 2019 நம்மளோட பிஎம் மோடி அவர்கள் வந்து மேன் வர்சஸ் வைல்ட் அப்படின்னு சொல்லி பியர் கிரில்ஸோட ஒரு சீரீஸ் வந்து பண்ணார். ஸோ அந்த ஃபுல் இது வந்து எபிசோடு வந்து இந்த ஜிம் கார்பெட் பார்க்குள்ளே தான் வந்து நேஷ்னல் பார்க்குள்ளே தான் வந்து ஷூட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள், எங்கள் எல்லா ஜீப்ஸும் வந்து கேள்விப்பட்ட இந்த டைகர் இங்கே இருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே எல்லா ஜீப்ஸும் வந்து அந்த ஏரியாவில் இருந்த எல்லா ஜீப்பும் வந்து இந்த இடத்துக்கு வந்து அசெம்பிள் ஆகிட்டு இந்த டைக்ரஸை வந்து பயங்கரமாக வந்து ரசித்து நாங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம். நிஜமாலுமே வந்து ஒரு டைகரை வந்து நீங்கள் ஜூவில் பார்க்குறதுக்கும் அதுக்கான ஏரியா இந்த காட்டில் பார்க்குறதுக்கும் வந்து தேர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இந்த டைக்ரஸ் வந்து இந்த வாட்டர் பாடிக்கு வரத்துக்கு முன்னாடியே, அதாவது காட்டிலேருந்து இங்கே இந்த பகுதிக்கு வரத்துக்கு முன்னாடியே அது வந்து ஒரு சவுண்டு வந்து கொடுத்தது. அந்த சவுண்ட் கொடுத்துட்டே தான் வந்தது. கிட்டத்தட்ட அதோடைய அந்த சவுண்டு கேட்ட உடனே வந்து
கிட்டத்தட்ட ஜங்கிலே வந்து எக்கோ ஆச்சு. அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே நின்றுட்டுருக்கும்போது தான் அந்த சவுண்ட் கேட்டோம். ஸோ அந்த சவுண்டை வந்து எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் வந்து நிஜமாலுமே வந்து அந்த ஜங்கிள் என்விரான்மெண்ட்டில் இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டைகரை தான் பார்க்க முடியுமான்னு வி ஹேட் லாட் ஆஃப் டவுட்ஸ் நாங்கள் ஆரம்பிக்கும்போது. ஸோ டைகரை பார்த்த உடனே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வந்து இந்த டைகரை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நிறைய சவுண்டெல்லாம் கேட்ட பிறகு, இந்த ஜீப்போட சவுண்டெல்லாம் கேட்ட பிறகு அங்கேருந்து ஏஞ்சி அந்த டைகர் வந்து நகர்ந்துடுச்சு. அதோடைய பாடி கெஸ்டர்ஸ், அது உட்காந்துருந்த விதம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பயங்கர மெஜஸ்டிக்காக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது அங்கேருந்து ஏஞ்சி போயிடுச்சு. எலஃபெண்ட், டைகர் பார்த்த உடனே நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ராம் நகரில் தான் வந்து இந்த ஹோட்டல் லா சவானா அப்படின்ற ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோம். இட் வாஸ் அ டீசென்ட் ஹோட்டல். 2 ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஒரு இதுதான் வந்து அதோடைய ரூம் டூர். அண்ட் ஒரு நல்ல டபுள் காட் இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு பால்கனியும் வந்து இருந்துச்சு. அந்த பால்கனிலே வந்து நல்ல ஒரு பக்காவாக வந்து சிட் அவுட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அங்கேருந்து வந்து ஸ்விம்மிங் பூலோட வியூவும் வந்து பக்காவாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த பால்கனி அண்ட் சிட் அவுட். அஃப்கோர்ஸ் நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்ததால் வந்து பெருசாக பால்கனியெல்லாம் எங்களால் யூஸே பண்ண முடியல. இட் வாஸ் அ காம்பேக்ட் ரூம். ஏன்னா வந்து பெரிய ஆக்டிவிட்டி எங்களுக்கு ரூமில் இல்லை. ஸோ அதனால வந்து ஒரு காம்பேக்ட் ரூம் தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அரவுண்ட் ஐ திங்க் 4200 போல் வந்து இந்த ரூமு. நல்ல ப்ராப்பராக வந்து எக்யூப்டாக இருந்துச்சு. கெட்டில் இருந்தது, ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, ஒரு டீசெண்டான வார்ட்ரோப் இருந்தது, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு, அண்ட் பக்காவான ஒரு டாய்லெட்டும் இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட்டும் இருந்துச்சு வித் ரன்னிங் ஹாட் வாட்டர் எல்லாமே. ஸோ ஆக மொத்தம் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ஆவரேஜான ரேட்டில் ஒரு பக்கா கம்ஃபர்ட்டான ஒரு ஹோட்டல் தான் வந்து இந்த ஹோட்டல். நைட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தோம். பயங்கர டயர்ட் பிகாஸ் வி டென்ட் ஹாவ் ஸ்லீப். பிகாஸ் 11 o'clock நாங்கள் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக 3 மணிக்கு ஃப்ளைட் போட் பண்ணி 5:30 மணிக்கு இறங்கி ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளைட்டில் கார்லலாம் படுத்து தூங்கினோம். அதுக்கப்புறம் சஃபாரி ஒரு 3 மணி நேரம் வந்ததால் கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாமல் பயங்கர டயர்டாக இருந்தோம். ஸோ ரூமுக்கு போன உடனே எதுவுமே பண்ண முடியல எங்களால். அப்படியே போய் வி ஜஸ்ட் ஹிட் த பெட். சாப்பிட்டுட்டு போய் பெட்டில் படுத்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு சஃபாரி, 5:45க்கு எல்லோரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 5:50க்கு எல்லோரும் காலையில் எழுந்து வெறும் ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு ஜீப் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். அதே ஜீப் தான் வந்து எங்களுக்கு டைரெக்டாக வந்து ஹோட்டலுக்கே வந்துட்டாங்க. இந்த ஜீப்பில் போகிறதே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ காலையில் 6 மணிக்கு கரெக்டாக வந்து நாங்கள் இந்த ஜீப்பை வந்து போட் பண்ணிட்டோம். ஸோ காலையில் நாங்கள் 6 மணிக்கு போனது வந்து வேறு கேட். நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட வந்து 7 கேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ காலையில் வந்து முந்தின நாள் நாங்கள் போனது வந்து ஃபேத்தோ அப்படின்ற ஒரு கேட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் நாங்கள் போனது வந்து இன்னொரு கேட்டு. ஸோ நீங்கள் வந்து அங்கே இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அங்கே வர டூரிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு 2 or 3 கேட்ஸ் வந்து போவாங்க. ஒரு தடவை மட்டும் சஃபாரி போக மாட்டாங்க, 2-3 தடவை வந்து சஃபாரி போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் நாங்கள் போனது வந்து திகாலா அப்படின்ற ஒரு ஜோன் தான். அந்த நாங்கள் தங்கின அந்த ஹோட்டல் ரூம்லேருந்து கேட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 or 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம். 10 மினிட்ஸ் அங்கே கேட்டுக்கு போன உடனே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நேத்தி மாதிரியே வந்து எங்களுடைய ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண உடனே ஒரு கைடு வந்து நமக்கு அலோகேட் பண்ணுவாங்க. பட் தேங்க் காட் இந்த தடவை எங்களுக்கு வந்த கைடு வந்து இங்கிலீஷ் பேசினார். ஸோ இட் வாஸ் லிட்டில் கம்ஃபர்டபுள். நேத்தியை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நேத்தி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அரைகுறைய ஹிந்தியில் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி கேட்குறதுக்குள்ளே வந்து போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கைடு வந்து பக்காவாக வந்து ஒரு இங்கிலீஷ் கைடு வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் போக போகிற இந்த ஜோன் வந்து பக்காவாக வந்து நேஷ்னல் பார்க்குக்குள்ளே இருக்கிற ஒரு பக்காவான ஜோன்.
நேற்று நாங்கள் போனது வந்து ஹைவேஸ்லேருந்து கனெக்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ஹைவேஸோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆன ஒரு ஜோன் தான் வந்து நேற்று நாங்கள் பார்த்த ஜோன். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு பக்கா நேஷ்னல் பார்க்குக்கான ஒரு ஜோன். இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படி நேற்று போனதுக்கும் இன்றைக்கி போனதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நேற்று வந்து அந்த அளவுக்கு வாட்டர் பாடியெல்லாம் வந்து அங்கே கிடையாது. ஏறக்குறைய உள்ளார இருந்த வாட்டர் பாடியெல்லாம் வந்து நிறைய வந்து அந்த வாட்டரெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ மேன்மேட் வாட்டர் பாடிஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அந்த மேன்மேட் வாட்டர் பாடியிலலாம் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருந்ததை குடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த டைகர், எலஃபெண்ட் இதெல்லாம் வந்து வந்துச்சு. பட் இன்றைக்கி போகிற இந்த ஜோன் வந்து பக்கா ஒரு நேஷ்னல் பார்க்குக்குள்ளே இருக்க கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் ஜோன். ஸோ இது சம்மர்ன்றதுனால நீங்களே பார்க்குறீங்க, ஒரு நல்ல சன்ரைஸ் வருது. ஏன்னா பிகாஸ் இட் வாஸ் காலையில் 6:30 அண்ட் நீங்கள் சம்மர்னு பார்க்கும்போதே தெரியுது, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து வாடி இருக்குது, காஞ்சு போயிருக்கு காடே. அண்ட் நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்குது, ஏகப்பட்ட வாட்டர் பாடிஸ் இருக்குது இந்த சைட் ஆஃப் நேஷ்னல் பார்க்கில். இந்த திகாலா ஜோனில் வந்து ஏகப்பட்ட வாட்டர் பாடிஸ் இருக்குது. அண்ட் அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளோட சவுத் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுல இல்லாத மாதிரி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த மேப்பு. நேற்று போனது வந்து இந்த பேத்தோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்து நேற்று வந்து நம்ம வந்து போனோம். அது வந்து அந்த ஹைவேஸ்லேருந்து கனெக்ட் ஆகுது. இன்றைக்கி நம்ம உள்ளார இருக்கிற திகாலா அப்படின்ற ஜோனுக்கு தான் வந்து போகிறோம். அது வந்து கம்ப்ளீட்லி வந்து த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த நேஷ்னல் பார்க். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இதுதான் வந்து இப்போது என்னெல்லாம் ஸ்பீஷீஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது அப்படின்றதோடைய ஒரு ஸ்மால் பிக்சர் வியூ வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. மேஜராக நான் சொன்ன மாதிரி டைகர், எலஃபெண்ட், லெப்பர்ட், பியர்ஸும் வந்து நிறையா இருக்குது. அது இல்லாமல் டியர் இருக்குது, எல்லா டைப்ஸ் ஆஃப் பியர் இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் உள்ளே போனீங்கனாலே வந்து இந்த பேர்ட்ஸோட சத்தமும், இந்த குரங்கு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குரங்கு இருக்குது. ஸோ மங்கீஸோட சத்தமும் தான் கேட்கும். இந்த மாதிரி வேரியஸ் வாட்டர் பாடிஸ் இருக்குது. நீங்கள் வந்து டிசம்பர், ஜான்வரியில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபுல் ஆறே வந்து ஓடும். பட் இது வந்து சம்மர் சீசன் அப்படின்றதுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய சவுத்துலேருந்து இந்த வாட்டர் பாடி, இந்த காடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் மானெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு பிட் ஸ்டாப் வந்து போட்டாங்க. அந்த பிட் ஸ்டாப்பில் வந்து நம்ம அங்கே வந்து டீ, ஆம்லெட், பிரெட் ஆம்லெட் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அங்கே வந்து டீ எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே தான் வந்து அந்த ஸ்டே எல்லாம் இருக்குது, ஃபாரஸ்ட் ஸ்டே எல்லாம் இருக்கிற ஏரியாவில் தான் அந்த டீ எல்லாம் வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் பீகாக்ஸ் பார்த்தோம். அதுவும் அன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருந்ததுனால இந்த பீகாக் பாருங்கள் எப்படி நல்லா தோகையை விரித்து செமையாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. அது பக்கத்துலேயே வந்து டியர் இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஐ திங்க் யூ கேன் see it. நேற்று பார்த்த ஃபேத்தோ ஜோனுக்கும் இன்றைக்கி பார்க்குற ஜோனுக்கும் there is a huge difference. நேற்று பார்த்த ஃபாரஸ்ட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி பார்க்குற ஃபாரஸ்ட்டோடைய வியூ வந்து என்டையர்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேற்று நைட்டு வந்து நல்ல மழை அண்ட் இன்னைக்கு காலையில் சூப்பர் கிளைமேட்டுன்றதுனால இந்த மயில் எப்படி தோகையை விரித்து ஆடுது பாருங்கள். ஸோ அவ்வளோ வெரைட்டி ஆஃப் பீகாக்ஸ் பார்த்தோம். இது வந்து சாம்பார் டியர். ஸோ சாம்பார் டியர் தான் வந்து டைகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி நிறைய ரிவர் கிராசிங் எல்லாம் வந்து ஏகப்பட்ட ரிவர் பெட்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து காஞ்சி போய் தான் இருந்துச்சு. இது எல்லா ரிவர் பெட்ஸும் வந்து நீங்கள் டிசம்பர், ஜான்வரியில் வந்தீங்களா இந்த ஃபாரஸ்ட்டோடைய லுக் அண்ட் ஃபீலே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்கும் அண்ட் காடு வந்து ரொம்ப லஷ் க்ரீனாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் குரங்கு வந்து அங்கே பார்த்தோம். இங்கே இவ்வளோ வாட்டர் பாடிஸ் இருக்கிறதுனால ஜூலையிலேருந்து ஐ திங்க் செப்டம்பர் வரைக்கும் வந்து இங்கே சஃபாரி வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த வாட்டர் பாடியில் ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட்டே வந்து பிளாக் பண்ணிடும். நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் போக முடியாது இந்த மாதிரி சீசனில். அதுக்கப்புறம் செப்டம்பர் தாண்டி தான் வந்து நீங்கள் வந்து போக முடியும். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் வந்து இங்கே வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
ஸோ இதோட எங்களோட சஃபாரி வந்து ஒரு எண்டுக்கு வருது. இதுதான் நாங்கள் டே 1 அண்ட் டே 2 பண்ண ஜங்கிள் சஃபாரியோடைய ஒரு மினி vlog அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 3 hours அண்ட் 3 hours டோட்டலாக 6 hours வந்து இந்த ஜங்கிள்லே தான் வந்து சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் பார்க்கணுன்னு நினச்ச டைகர், எலிஃபெண்ட், அது இல்லாமல் வந்து ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் monkeys, டியர், இது எல்லாமே வந்து எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ப்ளஸ் வந்து இந்த சம்மரில் இந்த ஃபாரஸ்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கிளிம்ஸும் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து நிறைய அனிமல் சைட் சீயிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மே சீசனில் தான் வந்து வரணும். எங்களோட ஜங்கிள் சஃபாரி சூப்பராக இதோட முடிவுக்கு வருது. நாங்கள் இதுக்கப்புறம் ரெசார்ட்டுக்கு போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நைனிடால் கிளம்ப போகிறோம். அண்ட் நைனிடாலில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், என்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதோடைய ரூம் டூர், இது எல்லாத்த பற்றியும் நான் அடுத்த vlogல உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாய் ஃபார் நவ்.